வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் இடையே உரசல் அதிகரிப்பு. இபிஎஸ் உடனான ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்து சபாநாயகர் அப்பாவு அறையில் அமர்ந்திருந்ததால் சலசலப்பு. என்னை ஏன் சந்திக்கவில்லை என்று செங்கோட்டையனிடம் போய் கேளுங்கள். தனிப்பட்ட பிரச்சினை குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் இடம் இது அல்ல என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்னை கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சலும் அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல. ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம். இங்க தொகுதி சார்ந்த கோரிக்கைக்காக சபாநாயகரை சந்தித்தேன் என செங்கோட்டையன் விளக்கம். 7 எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள் எனவும் பேட்டி. சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம். இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சந்தித்தோம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. இக்கட்டான சூழலில் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது என்றாலும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல விழுந்துவிட மாட்டேன். எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு பேச்சு. போது சொன்னதை போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். செங்கோட்டையின் பொதுவெளியில் இதுபோன்று நடந்து கொள்வது அநாகரிகம் என வைகை செல்வன் காட்டம். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நிலையில் 1-2 பூசல்கள் இருக்கும், கசப்புகள் இருக்கும், மன வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள்? காணாமல் போய்விட்டார். ஆக பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பி குழுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். நடப்பு நிதியாண்டில் வேளாண் துறைக்கு 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ஒதுக்கீடு. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய தவணை தொகை வழங்கிட 1,427 கோடி ஒதுக்கீடு. 2025-26 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். 2025-26 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்க 297 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு. கரும்புக்கான ஊக்கத்தொகை 215 இருந்து 349 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். 2024 35 லட்சம் ஏக்கர் பயிர்களுக்கு காப்பீடு வசதி செய்ய 841 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் வருவாய் இழப்பிற்காக பயிர் காப்பீடு திட்டம் தொடங்க உள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம்.
சுமார் 45,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு முத்தான திட்டங்கள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. விவசாயிகளை ஏமாற்றுவதில் திராவிட மாடல் அரசினர் வல்லவர்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வேளாண் நிதிநிலை அறிக்கை என ஒன்றை தயாரித்து பேரவையில் 1.5 மணி நேரம் வாசித்ததே சாதனை எனவும் பேட்டி. 21-22 முதல் தனி பட்ஜெட் போட்டவர்கள் இன்றைய தினம் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதுதான் சாதனை வேளாண் பட்ஜெட்டில். பல துறைகளை ஒன்றிணைத்து அவியல் கூட்டு போல் வேளாண் பட்ஜெட்டை உருவாக்கியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தவறு செய்வதற்கு வசதியான திட்டங்களை தவிர வேளாண் பட்ஜெட்டில் வேறு எதுவும் இல்லை எனவும் விமர்சனம். அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை, பால்வளத்துறை, இப்படின்னு பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் அமைச்சர் சட்டமன்றத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையாக தமிழக பட்ஜெட் இருப்பதாக சீமான் விமர்சனம். கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தான் நான் பார்க்குறேன். இதில் புதுசாக ஒன்றும் இல்லை. உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும். சென்னை பார் அசோசியேஷனின் 160வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உச்ச நீதிமன்றத்தோட கிளைய சென்னையில் அமைச்சா தென் மாநில மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகுந்த பயனுடையதாக இருக்கும் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அண்மை காலமாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கல்வி, நிதி போன்றவற்றில் மாநில அரசு பாதிக்கப்படுகிறது எனவும் குற்றச்சாட்டு. ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிற நிலை காணப்படுது. நிதி, கல்வி போன்ற பல விஷயங்கள்ல மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என கருதுகிறேன். தமிழகத்தில் இக்கட்டான நிலை இல்லை, நல்ல நிலைதான் உள்ளது. இக்கட்டான சூழல் உள்ளதாக நீதிபதி சுந்தரேஷ் பேசிய நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறுப்பு. மாண்புமிகு நீதியரசர் சுந்தரேஷ் அவர்கள் இங்கு உரையாற்றுகிற போது ஒரு இக்கட்டான நிலையில நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இக்கட்டான நிலையில உங்களுக்கு கிடையாது, நல்ல நிலை தான் இது. ஒரு நீதிபதி ஆங்கிலத்திலும் மற்றொரு நீதிபதி தமிழிலும் பேசினார். இதுதான் இருமொழி கொள்கை. இதுதான் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஒரு நீதியரசர் தமிழிலே பேசுவார்னு நினைச்சோம், ஆங்கிலத்திலே பேசினார். ஒரு நீதியரசர் ஆங்கிலத்திலே பேசுவார்னு நினைத்தோம், ஆனால் தமிழிலே பேசினார். இதுதான் இருமொழி கொள்கை. இது தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசியல்வாதிகள் தங்களின் திரைப்படங்களை படத்துக்காக ஹிந்தியில் டப் செய்ய கூறிவிட்டு ஹிந்தியை எதிர்ப்பது ஏன்?
பாலிவுட்டில் இருந்து பணத்தை விரும்பும் அவர்கள் ஏன் ஹிந்தியை ஏற்க மறுக்கின்றனர்? இது எந்த மாதிரியான லாஜிக் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கேள்வி. தொழில்நுட்பத்தின் மூலம் மொழி பேதங்களை கடந்து திரைப்படங்கள் பார்க்கப்படுகின்றன. தமிழ் திரைப்படங்கள் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்வது குறித்த பவன் கல்யாணின் கருத்துக்கு கனிமொழி பதிலடி. ஹிந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று சொல்வது வேறு மொழியை வெறுக்கிறோம் என்று அர்த்தமில்லை. தாய்மொழியை தாயை போல சுயமரியாதையோடு காப்பதற்காகத்தான் என பவன் கல்யாணுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் பதில். ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிப்பதோ அல்லது குருட்டுத்தனமாக எதிர்ப்பதோ நமது நோக்கம் கிடையாது. ஹிந்தி குறித்து தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் பவன் கல்யாண் விளக்கம். சாதி, மதம், சாராயம், பணம், திரை கவர்ச்சி இவைகளை அடிப்படைகளாக வைத்தே தமிழ்நாட்டில் அரசியல் கட்டமைக்கப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. இங்கே அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? சாதி, மதம், சாராயம், பணம், திரை கவர்ச்சி எதுவுமே தேவை கிடையாது. நீங்க நல்ல அரசியலை எத்தனை கண்டிகளை தாண்டி நீங்க படைப்பீங்க? எத்தனை கண்டிகள்? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதில் தவறில்லை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. ஒரு கலைஞன் வரும்போது பொதுவெளியில் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா கொடுக்கலாம். இப்போ என்னை மாதிரி ஆளுகளுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் அவனைப்பேன். நான் வெகுமக்கள் அரசியலுக்கு வர்றவங்க நம்ம அப்படி நிற்க முடியாது. எனக்கு கூட சொல்லுவாங்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். மக்கள் அரசியலில் அது சரியாக வராது. தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு பெயரிலும் 1,94,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. கடன் வாங்கி ஆட்சி நடத்துவது பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு ஆட்சியா எனவும் காட்டம். கோடி கடன் 2 மடங்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த 4 ஆண்டுகளில். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள். இந்த 78 ஆண்டுகள்ல 74 ஆண்டு சேர்த்தா மொத்தமா 4.5 லட்சம் கோடி கடன். இந்த 4 ஆண்டுகள்ல பார்த்தா அப்படியே 2 மடங்கு கடன் வாங்கிறதுனா இது ஒரு ஆட்சியாயா? அதெல்லாம் இது ஒரு நிர்வாகமாயா? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதியை தர மாட்டோம் என்பது தவறான போக்கு. கூட்டணியில் இருந்தாலும் இதனை பாமக ஏற்றுக்கொள்ளாது என அன்புமணி பேச்சு. ஒரு மாநிலம் வெற்றிகரமாக இருக்கின்ற மாநிலத்தில், இருமொழி கொள்கையால் வெற்றிகரமாக இருந்த மாநிலத்தில் எதுக்கு இன்னொரு மொழியை நீங்க திணிக்கணும்? கத்துக்கிறங்க, தப்பு கிடையாது. ஹிந்தி கத்துக்குங்க, பிரெஞ்சு ஏதாவது கத்துக்குங்க, மலையாளம் எதாவது கத்துக்குங்க. கத்துக்கிறது வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்கவில்லை என்றால் உங்களுக்கு நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது இது தவறான ஒரு போக்கு. தமிழ் மாநில உரிமை, சிறுபான்மையினர் உரிமைக்கு எதிராக ஆட்சி நடத்துகிறது மத்திய பாஜக அரசு. எதிர்க்கட்சிகள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து வருவதாகவும் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. அரசின் மீதும் எதிர்க்கட்சிகளின் மீதும் ஒரு வன்முறையை, வெளியே சொல்லாத வன்முறையை, ஒரு புதிய மொழியிலே சொல்லக்கூடிய ஒரு வன்முறையை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். $7,783 அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. அங்கன்வாடி பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியீடு. திட்டமிட்டபடி வரும்
24, 25 தேதிகளில் நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்தம் நடைபெறும் என வங்கி ஊழியர் கூட்டமைப்பு அறிவிப்பு. பொதுத்துறை வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். கழிவுநீர் செல்வதற்காக ஊராட்சி நிர்வாகத்தால் தோண்டப்பட்ட குழியில் தவறி விழுந்து 4 வயது சிறுவன் பலி. ஒரு வாரம் ஆகியும் குழியை மூடாமல் விட்ட ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே குழந்தை இறப்பிற்கு காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அருகே தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் நகை பணத்தை திருடிய தம்பதி கைது. பெண் நகை திருடும் சிசிடிவி காட்சியை வைத்து தட்டி தூக்கிய போலீஸ். சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை ஏசி ரயில் சேவை இயக்க திட்டம். மார்ச் மாத இறுதிக்குள் ரயிலை இயக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே தகவல். சென்னை மூர் மார்க்கெட் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இயக்கப்படும் 21 மின்சார ரயில்கள் நாளை ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக காலை 9:25 மணி முதல் மதியம் 2:25 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க முடிவு. வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை தடுப்பது குறித்து அதிகாரிகளுடன் வரும் 18ஆம் தேதி தேர்தல் ஆணையம் ஆலோசனை. பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு அடுத்த ஆண்டு பத்ம விருதுகள் வழங்குவதற்கான பரிந்துரைகள் தொடங்கியது. வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை பரிந்துரைகள் ஏற்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாத தொடக்கத்தில் இலங்கை பயணம். கடந்த 10 ஆண்டுகளில் 4வது முறையாக இலங்கை செல்லும் மோடி சம்பூர் சூரிய மின் நிலையத்தை திறந்து வைக்கிறார். நியூசிலாந்து பிரதமர் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகை. இருதரப்பு நல்லுறவு குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல். நடிகை ரணியா ராவ் வழக்கில் அவரது வளர்ப்பு தந்தையை டிஜிபி பதவியில் இருந்து நீக்கி கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு. மறு உத்தரவு வரும் வரை கட்டாய விடுப்பில் ராமச்சந்திர ராவை பதவி நீக்கம் செய்து நடவடிக்கை. தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகை ரணியா ராவ் ஜாமீன் கோரி மீண்டும் மனு தாக்கல். கர்நாடக பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மனு. உணவு கொடுக்காமல் தூங்க விடாமல் சித்திரவதை செய்து வெற்று ஆவணங்களில் கையெழுத்திட நிர்பந்தம். விமானத்தில் வைத்தே கைது செய்து கஸ்டடியில் சித்திரவதை செய்ததாக வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மீது நடிகை ரணியா ராவ் குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் கலைந்து போகுமாறு எச்சரித்த போது எதிர்த்து பேசிய பாஜக நிர்வாகியை அலறவிட்ட போலீஸ் அதிகாரி. நள்ளிரவில் கூடியிருந்தவர்களுக்கு மத்தியில் போலீஸ் அதிகாரியை திருப்பி தாக்கிய பாஜக நிர்வாகியால் பரபரப்பு. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 24 மணி நேரமும் கொதிக்கும் இயற்கையான வெந்நீர் ஊற்று. மணாலி அருகே உள்ள மணிகரன் வெந்நீர் ஊற்றில் குளித்து மகிழ சுற்றுலா பயணிகள் ஆர்வம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பள்ளி கல்லூரிகளில் இந்திய பாடல்களுக்கு நடனமாட தடை விதிப்பு.
ஹிந்தி பாடலுக்கு நடனமாடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. அமெரிக்க தலைநகரை குற்றங்கள் இல்லாத நகரமாக மாற்றுவோம். பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்களின் வருகையின் போது குண்டுகுழி இல்லாத சாலைகள் அவசியம் எனவும் அதிபர் டிரம்ப் பேச்சு. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் முடிவுக்கு வர அதிபர் புதினுக்கு உலக தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு புதின் முன் வருவார் என்றும் இங்கிலாந்து பிரதமர் நம்பிக்கை. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் மகுடம் சூடியது மும்பை இந்தியன்ஸ். டெல்லி அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தல். நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகள் இடையே 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் இன்று தொடக்கம். புதிய கேப்டன்கள் தலைமையில் இரு அணிகளும் களம் இறங்குவதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் IPL போட்டிகளை காண வரும் ரசிகர்கள் மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம். மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு.